விர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னா அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான காரணம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ். டே ஒன்ல இருந்து விஜய் அவர்கள் கூடவே வந்து நின்னாங்க. என்ன நடந்தாலும், எவ்வளோ பழிச்சொற்கள் வந்து போட்டாலும், எவ்வளோ அவதூறுகள் பரப்பினாலும், லிட்ரலி விஜய் அவர்கள் கூட இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி நின்றுச்சோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நின்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவரை வந்து தோக்க விடாமல் அவருக்காக நின்று ஃபைட் பண்ணி பல இடங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அவங்கள எதிர்த்து நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தா டிஎம்கேவோட ஐடி விங். கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஐடி விங். அந்த ஐடி விங்கை எதிர்த்து சும்மா நம்ம பசங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ண அந்த விஷயம்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் சார் இதுக்கப்புறம் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரோல் அப்படின்றது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ரோல். அது ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்க இல்லை அப்படின்னா இந்த வெற்றி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்னா சோஷியல் மீடியாவில். ஏன்னா அவர் நிறைய இடங்கள் அவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ணலை. முழுக்க முழுக்க அவருடைய ஸ்பீச்சை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து. ஏன்னா வந்து எந்த பெரிய ஊடகங்களும் வந்து விஜய் அவர்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவர் போகும்போது லைவ் போடுவாங்களே தவிர அதன் பிறகு அந்த ஸ்பீச்சை வந்து திரும்பி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை ப்ராப்பராக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னும் போது யூடியூபர்ஸும் அண்ட் தென் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸும் தான் இந்த ஒரு மிகப்பெரிய பணியை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஒவ்வொருத்தரையும் வந்து தாங்க ஜெயிச்ச மாதிரி இந்த ஒரு வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.